ஏதோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறத பார்த்தோம். அப்ப அது வேலை, அது ஒரு மிஷனுக்காகத்தான் அவருக்கு சிறப்புங்கிறது பார்த்தோம். அப்ப அந்த மிஷன் படிப்படியா வந்ததுங்கிறது அந்த ஹதீஸ் மூலமா பார்த்தோம். யூதர்கள் செய்யல, கிறிஸ்தவர்கள் செய்யல, நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில யூதர்கள் நிராகரிச்ச அந்த ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப மூணாவது செஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த கான்ட்ராக்ட் எப்ப கைக்கு மாறிச்சு. அப்ப அடுத்தது அல்லாஹ் இப்படி பண்றோம். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா, இது யோவான்ல இது வருது. இது நம்பர் நான் நோட் பண்ண முட்டேன். இது யோவான்ல இருக்கு. இந்த 4 வசனம் தான் அவங்க பிரேயர்ல யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும். இது அவங்களுடைய அல்லம் சூரா இது வரும். அதுல அங்க இருக்கு என்ன அப்படின்னா, ஆகவே ஈசா நபி கற்றுக் கொடுக்கிறார், உங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்மையானது என போற்று பெயர், சுபானல்லாஹ், தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உன்னுடைய ஆட்சி இங்க வரணும், உமது கட்டளைகள் விண்ணுலகத்தில் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறதோ அதே போல் மண்ணுலகத்திலும் நிறைவேறுக. அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டானா வானத்துல யாரும் அப்ஜெக்ஷன் பண்றது கிடையாது. அதே மாதிரி பூமியில நடக்கணுங்கிறாங்க. இப்போ அப்ஜெக்ஷன் நடக்குது. அல்லாஹ் வட்டி தடை செய்யறான், நீ என்ன சொல்றது, நான் வட்டி வாங்குவேன், நடக்குது. அல்லாஹ் மதுவை தடை செய்யறான், நீ என்ன சொல்றது, நாங்க மதுவை விற்போம். இது அல்லாஹ்வோட யுத்தம். இது அல்லாஹ்வுக்கு எதிரான கிளர்ச்சி இன்னைக்கு மனிதன் பண்ணிட்டு இருக்கான். இதை மாத்தணுங்கிறாங்க ஈசா நபி. உன்னுடைய கட்டளைகள் எப்படி அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னா அப்படியே கட்டுப்படுறாங்க. யாரு? சூரியனும் சந்திரனும் துண்டியும் பெசகாம கட்டுப்படுறாங்க. இந்த மனிதன் தம்மா துண்டு இருந்துட்டு அல்லாஹ் டிமிக்கி கொடுக்குறான். இது சொல்றாங்க, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்கை இறக்கு, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னிப்பாயாக, எங்களையும் சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயவர்களிடமிருந்து எங்களை விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஈசா நபி துவா செஞ்சதா இது வருது. இது அவங்களுடைய அல்ஹம்து சூரா. இது பிரேயர்ல அவங்க மெயினா பிரேயர்ல இது இல்லாம அவங்களுக்கு கிடையாது. அவங்க கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய கிலாஃபத் வா, அல்லாஹ்வுடைய கிலாஃபத் வா. அது கூட அவங்க எழுதி வச்சிருவாங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. பரலோக ராஜ்யம் எது? அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு. பரலோக ராஜ்யம் வந்துட்டு போயிருச்சு, மறுபடியும் ஒரு வாட்டி வரும். அந்த பரலோக ராஜ்யத்தை தான் ஈசா நபி கொண்டு மறுபடியும் நிலைநாட்டுவாங்க. அப்ப அந்த ராஜ்யத்தை பத்தி இது சொல்றாங்க. இன்னொன்னு டீட்டெயிலா, அதாவது இப்ப நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தோம்ல, ஒரு வேலை வந்தது, இவங்க செஞ்சாங்க, செய்யல, கம்ப்ளீட் பண்ணலன்ட்டு, அந்த ஹதீஸ் அப்படியே வருது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் நம்பர் நோட் பண்ண முட்டேன், இதுவும் பைபிள்ல இருக்கு. நான் நம்பர் வேணா அப்புறமா இன்ஷால்லா எடுத்துறேன். என்ன அப்படின்னா, ஈசா நபி சொல்றாங்க, விண்ணரசை, அதாவது இந்த கிலாஃபத்தை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். பின்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த சம்பவத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர், அதாவது ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்தினார். விடியற் காலையில் வெளியே சென்று விட்டார். வேலைக்கு வச்சுட்டு விடிய காலை வரைக்கும் விட்டுட்டு போயிட்டார். காலையில கூப்பிட்டு ஆளுங்களை விட்டுட்டு செஞ்சுட்டு இருங்க வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது பாருங்க, அதுலயும் சுபு தான் வருது. சுபுல இருந்து அவங்க வேலை செஞ்சாங்க லோஹர் வரைக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்கள் அவர்கள் 4 ஒன்றுக்கு ஒரு தொனரியம் கூலி, அதாவது ஒரு கீராத்து கூலி கொடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினர். திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி என்ன சொல்றாங்க, ஒரு கீராத்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர்கள் வெளியே சென்ற போது வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். வெளியே பார்க்கறாங்க, வேலை எல்லாம் இன்னொரு கூட்டம் நிற்குது. அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்குள் போங்கள், நேர்மையான கூலி உங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கு 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படி செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று சிலர் நிற்பதை கண்டார். கடைசியா நிக்கிறது நாம அசர் நேரத்துல வெளியே வர பாக்குறாங்க. 5 மணிக்கு நாம நின்றுட்டு இருக்கிறோம். அந்த வேலைக்கு அவர் என்ன பண்றாரு, நீங்களும் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அதற்கு அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க. வெளியே நம்ம முகமதுடைய சமுதாயம் நிக்குது, அவங்கள பார்த்து கேட்கறாரு, எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படல இது வரைக்கும். அதுவும் அல்லாஹ் சொல்றான்ல, இது வரைக்கும் நபியே வராத ஒரு காலகட்டத்தினர், அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றேன்ல, வேலையே கொடுக்கல, 5000 வருஷமா இவங்களுக்கு ஜாபே கொடுக்கப்படல. இப்ராஹிம் நபி வந்துட்டு போனதோட சரி, ஒண்ணுமே உங்களுக்கு வேலை கொடுக்கப்படல. மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் வந்தார். வந்து மேற்பார்வையாளர்களிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தொனாயிரம் வீதம் பெற்றுக்கொண்டனர்.
அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக குடிக்கும் என்று எண்ணினார்கள். முன்னாடி வேலை செஞ்சவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அவர்கள் முணுமுணுத்தார்கள். ஓனரை பார்த்து முணுமுணுக்கிறாங்க, என்ன நீ எல்லாம் இவங்களுக்கு கடைசியா வந்தவங்களுக்கு கொஞ்சமா வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய கூலி கொடுத்துட்டேன்னு. ஹதீஸ்லயே அப்படியே தான் வருது, கொஞ்சமா வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய கூலி கொடுத்துட்டேன்னு. அப்ப அவர் கேட்கிறார், உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும், உனக்கு சொன்னது கொடுத்தது நீ வாங்கிட்டு கிளம்பு, உன்கிட்ட இவ்வளவுதான் நான் பேசினேன். அங்கேயும் அல்ல அதே பேசுறான். ஹதீஸும் பாரு எப்படி பைபிளும் மேட்ச் ஆகுது, ஹதீஸும் வார்த்தை பாரு எப்படி வஹி எப்படி மேட்ச் ஆகுது அல்லாஹ்வுடைய இது. அல்லது நான் அது இந்த மாதிரி கொடுப்பது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனம் என்ன அப்படின்னா, இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானவர், முதன்மையானவர் கடைசியானார். முந்தியவர்கள் காலத்தால் பிந்தியவர்கள் முன்னாடி ஆயிட்டாங்க, அந்தஸ்துல முன்னாடி ஆயிட்டாங்க. இந்த ஹதீஸ் அப்படியே மேட்ச் ஆயிருச்சா? அப்போ இந்த வேலை இவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இதே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 5வது அத்தியாயம் 14வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கினோம். எப்படி பனி இஸ்ராயல்கள்ட்ட ஒரு உறுதிமொழி வாங்கினா அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவர்களிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். அவங்களும் வரும் என்ன பண்ணிட்டாங்க, பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் நிலைக்க செய்தோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈசா நபிக்கும் என்ன வேலை, இப்ப இவங்க வேலை கூப்பிடுறாங்க, ஈசா நபிக்கு பதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நோன்ட்டாங்க. ஈசா நபிக்கும் அதே பதில். அங்கேயும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஈசா நபிக்கும் கொடுக்கப்படல. அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் என்ன வைக்கப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா நீங்க உதவி செய்யுங்க. மூசா நபி வந்தா அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன, முகமது வந்தா உதவி செய்யுங்க. இங்கேயும் முகமது வந்தா உதவி செய்யுங்க. மரியமின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் எனக்கு பிறகு அஹமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். இது 61வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க சொல்றாங்க. அதே பாருங்க, இந்த இது 61:6 குர்ஆன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இவரும் மென்ஷன் பண்றாரு. அடுத்தது என்ன, இவருக்கு கொடுக்கப்பட்டதுல வேலை, அந்த வேலைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஆச்சு. அதாவது மூசா நபி வந்தா அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன, முகமது வந்தா உதவி செய்யுங்க. இங்கேயும் முகமது வந்தா உதவி செய்யுங்க. மரியமின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் எனக்கு பிறகு அஹமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். இது 61வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க சொல்றாங்க. அதே பாருங்க, இந்த இது 61:6 குர்ஆன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இவரும் மென்ஷன் பண்றாரு. அடுத்தது என்ன, இவருக்கு கொடுக்கப்பட்டதுல வேலை, அந்த வேலைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஆச்சு. அதாவது ஈசா நபி மூசா நபிக்கு பனி இஸ்ராயல்கிட்ட போங்க சண்டை போடுங்கன்னாங்க, நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுன்ட்டாங்க. நின்னது எத்தனை பேர், 2 பேர். இப்ப காலம் எவ்வளவு ஓடிருச்சு, 1400 வருஷம் ஓடிருச்சு. அதாவது இந்த பனி இஸ்ராயல்களுக்கு அது வரைக்கும் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. நடுவுல சுலைமான் நபி வராரு, தாவூத் நபி வராரு, ஜக்கரியா நபி வராரு, யஹ்யா நபி வராரு, அப்புறம் உசைர் நபி வர்றாங்க. இத்தனை நபிமார்கள் மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மைண்ட் அவங்களுக்கு செட் பண்றாங்க. டே உயிருக்கு பயப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய கிலாஃபத் ஒரு வாட்டி கொண்டு வாங்க, கூலி வாங்கலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த உலகம் சும்மா சுத்திட்டே இருக்கு, வேஸ்ட், இங்க வாழ்றதுக்கு இல்லைன்ட்டான் அல்லாஹ். நீ நமக்கு விளையாட்டு வீணுங்கிறான், அற்ப வசதிங்கிறான், அல்லாஹ்விடம் இருக்கிறது சிறந்துங்கிறான். எப்ப போறதுன்னு வேணாமா, அல்லாஹ்விடத்துல எப்ப போறதுன்னு வேணும்ல. இது எத்தனை நாளும் இது சுத்திட்டே இருக்கும், நாமளும் இங்கே சுத்திட்டு இருக்கிறது.
அப்போ இது வந்து அவங்க கூப்பிடுறாங்க, அதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்களை பக்குவப்படுத்த ட்ரை பண்றாங்க. 1400 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படின்னா 2:12. அத்தனை நபிமார்கள் கொடுக்கப்பட்டு, அத்தனை வேதம் கொடுக்கப்பட்டு, இவருக்கு கிடைச்ச சீடர்கள் 2, இந்த வேலைக்கு ரெடியானவங்க ஈசா நபி கிடைச்ச சீடர்கள் வெறும் 12. அந்த சம்பவம் 3ஆம் அத்தியாயத்தில் 50வது வசனத்திலிருந்து 55 வரைக்கும், 3:50 55 வரைக்கும் தொடர்ச்சியா வருது. எனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும், உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும், உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, என்னை பின்பற்றுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும். அது சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூசா நபி இப்போ ப்ரொபோசல் வச்சுட்டாங்க, அல்லாஹ்வுக்காக நாம சண்டையில இறங்கணும், நம்ம வேலையில இறங்கணுங்கும் போது அவர்களில் குஃப்ரு இருப்பதை ஈசா உணர்ந்த போது, அதாவது பார்க்கிறாரு வேலைக்கு ஆட்கள் போது, அதாவது பார்க்கிறாரு வேலைக்கு ஆட்கள் ஃபிட் இல்ல, ரெடி இல்ல, சமுதாயம் என்ன பண்ணிருச்சு, நிராகரிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு, எந்திரிச்சு என்கிட்ட பையத் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவர்களின் ஹவாரியுன்கள், அதாவது அவங்களுடைய சிஷியர்கள், இதே வார்த்தை பார்த்தீங்கன்னா அபு உபைதான்னு நினைக்கிறேன், அபு உபைதா, அப்புறம் அபு உபைதாக்கு இதே தான் பயன்படுத்துறாரு. அபு உபைதா இல்ல, இன்னொருத்தர் யார், ஹவாரின்னு யாரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இன்னொரு, அதாவது அந்த அஸ்வத்துல் முபஷரா இருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒரு ஆளுக்கு ஜுபைர் இல்லைன்னா தல்ஹா, 2 பேர்ல ஒரு ஆளுக்குன்னு நினைக்கிறேன் ஹவாரின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. ஈசா நபியுடைய உதவியாளர் மாதிரி நீங்க அப்படிம்பாங்க. அபூ உபைதாக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாளர் அப்படிம்பாங்க. என்னுடைய அது வந்து இவர் வந்து நம்பிக்கையாளர். இவர் ஹுதைஃபத்துல் யமான் வந்து அவர் வேற, இவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நீ ஹவாரி மாதிரி அப்படிம்பாங்க. இது ஒரு மேட்ரு. ஏன் சொல்றேன்னா பாரு, ரசூலுல்லாஹ் எப்படி இப்படிலாம் மேட்ச் பண்றாங்க பாரு, அங்க இருந்து மேட்ச் பண்ணி கொண்டு வராங்க. இங்க வந்து இது சும்மா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி, மதீனா வெற்றி எல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் பிளானிங் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துடைய பிளானிங் அது. 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிம்மதியான வசனம் இறங்குது. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அதைத்தான் அவன் சொல்றான் யூதன் வந்து, இது மட்டும் எங்களுக்கே இறங்கி இருந்தா இதை நாங்க கொண்டாடி இருப்போங்கிறான். சும்மா அவன் கொண்டாடுறதுக்கு